பாக்குறீங்க? அப்பொழுது நாங்கெல்லாம் ஒரிஜினலா கீழே விழுந்தோம். ஓகே. இப்போ வந்து ரோப். நம்மளாம் வந்து சம்மர் ஷாட் அடிச்சு கீழே விழுந்தாதான் அவன் ஃபைட்டரு. சினிமாவில் வந்து நேரம், அந்த நேரம் இருக்கிற வரைக்கும் அவர் காப்பாற்றிக்கணும். நேரம் போயிடுச்சாருன்னு வச்சுங்களேன், அவ்வளோதான். நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, ஓ நான் இது பழசாக இருக்குது, புதுசாக பண்ணுங்க மாஸ்டர், அங்கேருந்து அது வரைக்கும் இருக்கும். ஸோ அதை பண்ணணும். ஸோ பண்ணால் அந்த ஒரு லென்த்தி ஷாட் அவர் கூட பண்ணணும். ஸோ பண்ணாதான் கரெக்ட். என்னை நம்பி தானே அவர் ஏறுறாரு. ஸோ என் மேலே எவ்வளோ கான்ஃபிடென்ட் வச்சிருப்பாரு அவர் விஜயகாந்த் சார். ஏய் பாபு என்னை வந்துட்டு கரெக்டாக போயிட்டு இறக்கிட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்ல. அதுதான் பயமறியா தொழில். எதுன்னா ஒரே ஒரு ஸ்டண்ட் காட்சி மட்டும்தான். இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி கமல் சார் இங்கேயே வராரு. அவர் வீட்டிலேருந்து நாளைக்கு என்ன கண்ணாடி உடைக்கிறதா இருக்காரா அப்படின்னு கேட்பாரு. ஆமான்னு இதெல்லாம் நாளைக்கு வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுவார். போயிட்டு வரும்போது உண்மையிலே சொல்கிறேன், அவருக்கு வந்து எப்படி ஞான விதயம் வந்ததுலாம் தெரியாது. வரும்போது கோதுமை வெட்டுன்னு வருவார் பாக்ஸில். அதுக்கு ஒரு பெட்டி ஒன்று இருக்கும், இந்த கோதுமை வெட்டுன்னு வரும். அடாராஜா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு நிச்சு ஒன்றி ஆடக்கூடாதுன்னு அவருடைய அசிஸ்டன்ட் கூப்பிடுவார். பாய் சலீம்னு அவர் வருவார். ஓப்பன் பண்ண கோதுமை ஊற்றும், அப்படியே உருட்டுவார் கையில். அந்த பிசிறுலாம் வந்து அதில் ஒட்டிக்கும். இதில் கோதுமை எவ்வளோ ஐடியா பாருங்கள் அவருக்கு. பாம் பிளாஸ்ட்லாம் இருக்கும். பாம் பிளாஸ்ட் காட்சிகள்லாம் வந்துட்டு என்ன பண்ணோம், ஆல்ரெடி நம்ம வந்து செட் பண்ணி வச்சுட்டோம். செட் பண்ணி வச்சுட்டு ஃபைட்டர்ஸ்க்கும் ஆர்டிஸ்ட்டுக்கும் கொஞ்சம் இந்த கேப் இருக்கணும். ஸோ நம்ம வந்து கால்குலேஷன் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல இப்படி வெடிச்சா இது எவ்வளோ டிஸ்டன்ஸ் வரும். இப்போ நான் ஒரு ஷாட் பண்ணுறேன், நான் போய் தியேட்டரில் நான் பார்க்குறேன், நான் போய் அந்த ஷாட்டை போய் பார்க்குறேன். 4 பேர் கை தட்டுவாங்க இல்லையா, அந்த நேரத்தில் போனால் அந்த ஷாட்டை நான் மறந்துடுவேன், அடிப்பட்டதே மறந்துடுவேன். இதுதான் அங்கே இருக்கிற பெரிய விஷயம். ராணி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய தமிழ் சினிமாவா இருக்கட்டும், இல்ல கன்னட சினிமா, தெலுங்கு, பாலிவுட் எதுவா இருந்தாலுமே வந்து ஒரு படம் வெளிவருது அப்படின்னா அந்த படத்துல வந்து சண்டை காட்சி இல்லாம வந்து அந்த படம் முழுமை பெறாது. அந்த வகையில இன்னைக்கு நாம வந்து ஒரு ஸ்டண்ட் மாஸ்டர் தான் வந்து சந்திக்க போறோம். தமிழ் சினிமா, அவர் வந்து தமிழ் சினிமா மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த தென்னிந்திய சினிமாவிலையும் வந்து ஸ்டண்ட் கலைஞரா வந்து பணியாற்றி இன்னைக்கும் சக்சஸ்ஃபுல்லா வந்து இந்த துறையில வந்து பயணிச்சுட்டு இருக்காரு. அவர் தான் வந்து குன்றத்தூர் பாபு. அவர் தான் நம்ம சந்திக்க போறோம். வணக்கம் சார். ஆக்சுவலாக சென்னையிலே பிறந்து வளர்ந்துருக்கீங்க. முதல்ல இந்த துறைக்குள்ள வரணுன்ற ஆர்வம் உங்களுக்கு எப்படி வந்தது சார்? உங்களை பற்றி ஒரு அறிமுகம் எங்களுக்கு. முதல்ல ராணி நேயர்களுக்கு வணக்கம். நான் வந்து குன்றத்தூரில் வந்து பிறந்தேன் சொல்கிறாங்க, பட் எனக்கு சின்ன குழந்தைல எங்கே இருக்க தெரியாது. அதே மாதிரி நான் குன்றத்தூர்லேயே வளர்ந்துட்டு அங்கேருந்து வந்து சென்ட் மேரிஸ், எங்கள் அப்பா வந்துட்டு உண்மையிலே கடவுளை அவர் நல்லா வைக்கணும், என் பசங்களும் வந்து இங்கிலீஷ் பேசணும், ஸோ குன்றத்தூரில் இருந்துட்டு மற்ற பசங்க மாதிரி எங்கள் பசங்களும் வந்துட்டு இங்கிலீஷ் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தேடி பிடிச்ச சேர்த்து தான் சென்ட் மேரிஸ் கான்வென்ட். அப்போவே நீங்கள் அவ்வளோ தூரம் அங்கே பயணிச்சு. ஏன்னா தட்ஸ் மை ஃபாதர்ஸ் விஷ். இவன் வந்துட்டு எனக்கு வந்துட்டு இங்கிலீஷில் பேசணும். ஃபர்ஸ்ட் எங்கள் அப்பா எனக்கும் எங்கள் அக்காவை தான் சேர்த்தாரு. ஸோ அங்கே வந்துட்டு போயிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு வருவோம். போயிட்டு வரும்போது கரெக்டாக இருக்கும். ஒரு நாள் கொஞ்சம் பெருசாகும்போது என்டர் தி டிராகன் ஒரு படம் வந்துச்சு, நீங்களாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த படத்தை நான் போய் பார்த்தேன். போயிட்டு அதில் தான் வந்து ஃபஸ்ட்டு அந்த ப்ரூஸ்லின்ற ஒரு மகான் தான் அவர் அந்த எடுத்துன்னு வந்தார். அந்த கராட்டே என்ற கலையை வந்துட்டு அந்த மூலியமாக தான், அந்த படம் மூலியமாக தான் ஒட்டு மொத்தம் தமிழ்நாட்டுக்கு தெரிஞ்சுது. அப்போ தான் அது வரைக்கும் நம்ம வந்துட்டு பாக்ஸிங்கு, இந்த கம்பு, அப்புறம் வந்து இந்த மல்யுத்தம் இதுதான் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ சேஞ்ச் கொண்டு வந்ததே அந்த படம் தான். ஸோ அந்த படத்தை பார்த்துட்டு வந்துட்டு ஸோ இந்த கலையை நான் கற்றுக்கலாம்னு சொல்லி எங்கள் அப்பா வந்துட்டு ஒரு வீர விளையாட்டுக்கு அவர் வந்து கம்பு, தமிழ்நாட்டு பாக்ஸிங்கு அதெல்லாம் வந்து கற்றுக்கிட்டார். ஸோ அதனுடைய ஜீன் தான் நினைக்கிறேன் எனக்கு கொஞ்சம் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு நான் இந்த சேஞ்ச் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு ஸோ எங்கே சேரலான்னு சொல்லிட்டு போனால் என்னுடைய ஃப்ரெண்டு கிடைச்சான். நீ வந்து பொர்ஷாகம் போயிடு, அங்கே வந்துட்டு ஆலன் டிவாங்கோன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு, அது வந்து ஆலன் திலக்ன்ற ஸ்கூலு, அங்கே போய் நீ சேர்ந்துட்டா உனக்கு வந்து நீ கராட்டே கற்றுக்கலாம். எங்கள் அப்பா டாட்டா பிர்லான்லாம் இல்லை, வெறும் இந்த மட்டன் ஸ்டால் வச்சவர் தான். நேரம் பஸ் ஏறி அங்கே போயிட்டு சேர்ந்துட்டேன். எப்படியோ சேர்ந்துட்டேன். இதே தான் கல்லாலேருந்து திருடுறது தான், வேற எனக்கு நான் பணமாக கொடுக்க போகிறேன் எங்கள் அப்பா எல்லாம். அது நான் பெருமையாக தான் சொல்லிப்பேன். எனக்கு வந்து அந்த இதெல்லாம் இல்லை. அவர் கல்லாலேருந்து 10 5 எடுத்துப்பேன், எடுத்து சேர்த்து வச்சு ஃபீஸ் கட்டுறது. ஸோ போயிட்டு வந்தேன். 6 மாதம் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தேன் கொஞ்சம் நல்ல ட்ரெயின் ஆகிட்டேன். நல்ல கிக்ஸு ஆன முடியதில் ஒரு நல்ல ஹைட் ஒரு கொடுத்துருக்கான்ல, ட்ரெயின் பண்ணிவிட்டு
இருந்தேன். அப்போ வந்துட்டு அப்புறமா சரி வந்துட்டு ஜிம் எக்ஸசைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் எக்ஸசைஸில் போய் சேர்ந்தேன். அது கட்டுறதுக்கு பணம் இல்லை. ஸோ அதனால் சரி கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிவிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்காக பண்ணேன். கோவூரில் ஒருத்தர் வந்து எங்கள் அப்பாவுடைய ஃப்ரெண்டு தயாளுன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார், அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணேன்னா ஒரு சங்கர் அண்ணன் சொல்லிட்டு நம்ம பக்கத்து வீட்டில் அவர் வந்து சினிமாவில் வந்து எலக்ட்ரிஷியனாக இருந்தார். அவர்கிட்ட நான் போயிட்டு என்ன பண்ணுவேன், நான் ஷூட்டிங் பார்க்கணுண்ணா அப்படின்னு சொல்லுவேன். அப்போனா ஷூட்டிங்லாம் உங்களுக்கு தான் தெரியுமா, புதுமையாக இருக்கும், பார்க்கறதுக்கு வந்துட்டு ஆர்வமாக இருக்கும். என்ன பண்ணுவேன், ஷூட்டிங்கு பார்க்கணுன்னு அவர் கூப்பிட்டு போனார். அங்கே போனால் அவங்கெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் போகும்போது நான் சும்மா அங்கே போய் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். என்னமோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பையனை கூப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டைரக்டர் பேர் தெரில. நீ என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டாங்க. நான் கராட்டே இந்த இதெல்லாம் பண்ணி காமிச்சேன். நல்லா பண்ணுறப்பா அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து எங்கள் அப்பாவுடைய ஃப்ரெண்டு தயாளன் சார் வந்துட்டு பார்த்துட்டார். மாதவன் மாஸ்டர்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மாஸ்டர், அவர் ஹைலி கிரேட்டட். அவர் அப்போல்லாம் வந்து அவர் பீக் அவர். ஸோ அவர் வந்து ஒரு நாள் வந்துட்டு இந்த மாதிரி வந்து இந்த அவர்கிட்ட ஷூட்டிங் போயிருக்கார். யார், தயாளன். அவரும் வந்து கேமராமேன் தான். அவர் வந்து இந்த கிரேட் கர்ணன் சாருடைய அசிஸ்டன்ட் கேமராமேன். கர்ணன் இருக்கார்ல, கேமராக்கே பேர் போனவர் கர்ணன் சார் மட்டும்தான். ஸோ அவர்கிட்ட வந்து அசிஸ்டண்ட்டு. அவர்கிட்ட வந்துட்டு என்ன அது மாதிரி யாருன்னா கராட்டே பையனாக இருந்தால் உயரமாக இருந்தால் பாரு, நம்ம ஃப்ரெண்டுடைய பையன் ஒருத்தர் இருக்கான், சரியா போய் கூப்பிட்டுவான்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், கார் எடுத்துகிட்டு நேராக குன்றத்தூர் எனக்கு வீட்டுக்கு வந்திருக்காரு. அப்போ நான் ஜிம்மில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். அங்கேருந்து கூப்பிட்டு வந்துட்டு வா ஷூட்டிங் போகலாம். என்ன வா ஷூட்டிங் போகலாமா, திடீர்னு வந்தீங்க ஷூட்டிங் போகலான்றீங்க, நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. இல்லை நீ பண்ணதெல்லாம் நான் பார்த்துருக்கேன், நீ வான்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், எங்கள் அப்பாவும் அங்கே பக்கத்தில் ஒருத்தர் எங்கள் அப்பாவுடைய ஃப்ரெண்டு சான் பாஷா பாயின்னு சொல்லிட்டு ஒருத்தர், அவர் என்ன பண்ணார், போடான்னு சொல்லிட்டு என்னை அமுச்சு விட்டாங்க. அப்போ நான் என்ன பண்ணேன், போகும்போது என்னுடைய கிட்டு அந்த கராட்டே ட்ரெஸ்ஸு எடுத்துக்கிட்டு போயிட்டேன். போனால் ஃபஸ்ட்டு அவர் எடுத்துன்னு போயிட்டு சாரதா ஸ்டூடியோவில் அவர் விட்டுட்டு, அண்ணா என்னென்ன நீங்கள் இறங்கிறீங்க, ஒன்றும் இல்லை நீ போ, உன்னை பார்க்கறதுக்கு பல பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வாகினி ஸ்டூடியோவில் போய் பூடுறேன். பூந்தா பக்கத்து ரைட்டில் பார்த்தா அந்த 2 மாடு முட்டிருந்தோம். டக்குன்னு அந்த எம்ஜிஆர் இந்த இதெல்லாம் ஞாபகம் வந்தது. ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் 8ஆம் நம்பர் ஃப்ளோரில் போய் இறங்குனேன். யார் அந்த பையன் குன்றத்தூரில் வந்துருங்கன்னு. சார் நான் தான். வா அப்படின்னாங்க. வானவனே என்னென்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு தான் தெரியுமே, ஆல்ரெடி டைம் கிக்ஸு பஞ்சஸ் அதுக்கு இது எல்லாமே அடிச்சு காமிச்சேன். வெரி குட், நல்லா பண்ணுறேன், டேய் இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு மாதவன் மாஸ்டர் கூப்பிட்டாரு. இவனை வந்து ஹீரோக்கு டூப் போட்டுருங்க அப்படின்னு. ஹீரோக்கு டூப் ஸோ ஆரம்பத்திலே அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு இப்போது அவர் இல்லை, அந்த தவறிட்டார் அந்த ஃபைட் மாஸ்டர். அவர் பேர் சொல்ல நான் விரும்பலை. அப்போ அவர் டூப் போட்டிருந்தார். அப்போ போட்டிருக்கும்போது இங்கே வா, பேர் சொல்ல நான் விரும்பலை. ஏன்னா நான் யாரையும் வந்து தாழ்வுபடுத்த விரும்பலை. எனக்கு மட்டும்தான் அந்த ரகசியம் தெரியும். நீ அந்த டூப் ட்ரெஸ் அவனை கைட்டு கொடு, டூப் ட்ரெஸ் கைட்டு கொடுவா அப்படின்றார் அவர். ஆமாம் அவன் தான் டூப்பு. அப்போ நான் நீ ரவுடியாக போட்டுக்க போ அப்படின்ட்டாரு மாஸ்டர். இப்படி என்னை பார்த்தாரு மேலே கீழே, நீ தான் அந்த டூப் ஆனார். ஆமான்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், நேராக மேக்கப் கூப்பிட்டு போயிட்டு மேக்கப்லாம் போட்டு அந்த விக்கெலாம் அவர் மாதிரி வச்சுட்டு வந்து ட்ரெஸ்ஸை போட்டு வந்தேன். ஹீரோ கிட்ட போய் காமிச்சாங்க. கரெக்டாக. அப்போ வந்து எனக்கு தெலுங்கு தெரியாது, இப்போ எனக்கு நல்லா பேசுவேன். அவர் என்ன சொன்னால் చాలా బాగున్నారు వాడినే పెట్టుకోండి அப்படின்னு சொல்லிட்டு அவர் தெலுங்கில் சொல்லிட்டார். உடனே என்ன ஒரு ஷார்ட்டு, இது வந்து இப்படி பண்ணும், நீ கம்போஸ் பண்ணி வைப்பா அப்படின்னு கேட்டேன். நான் கம்போஸ்லாம் பண்ண மாட்டேன், நீங்கள் சொல்லுங்கள் அதுக்கேற்ற மாதிரி நான் பண்ணுவேன் அப்படின்னா. ஸோ இது பண்ணேன் அப்படின்னா போய் அடி எல்லோரும் பிச்சு எடுத்துட்டேன். அப்புறம் வந்துட்டு இப்போ ஃபேமஸாக இருக்கிற அழகண்ணன், என்ன மலேசியா பாஸ்கர், ஹரி, இந்த 3 பேர் வந்து ஸ்டண்ட்டில் அவங்க தான் வந்து கராட்டேக்கே ஃபேமஸ் அவங்க. ஸோ அவங்க முன்னாடி நான் செஞ்சு காட்டினேன். அவங்கள ஒன்று நல்லா பண்ணுறப்பா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, ஷார்ட் எடுத்தாங்க. அவர் ஹீரோ வந்தார். அப்போது தெலுங்கு எனக்கு தெரியாது, அப்போ இப்போ தெரியும்ல. చూపి ஏன் చేశారు அப்படின்ட்டு, சார் இது చేశాను சார் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சோன்னே ஓகே பாகுంది அப்படின்னு சொல்லிட்டு அவர் பண்ணார். பண்ணிவிட்டு பிரேக்கு வெளில வந்து வாயிலில் வெளில வந்து எனக்கு யாருக்குமே தெரியாது. வெளில வந்து ஒரு திண்டு ஒன்று இருந்தால் அதில் உட்காந்துருந்தேன். அழகனர் ஒருத்தருக்கார்ல, அவர் இப்போ டிவி சீரியல் நடிச்சிருக்காரு. அவர் பெரிய ஃபைட்டர். அவர் வந்து பக்கத்தில் உட்காந்து, தம்பி நீங்கள் நல்லா பண்ணுறீங்க, இந்த அடிக்காத மாதிரி பண்ணணும் அப்படின்னா நான் என்ன நினைப்பேன்னா, நீ எதாவது ஒரு இந்த கிளாஸுக்கு போ, எது இந்த வடப்பயனில் வந்துட்டு அடிக்காத மாதிரி, அடிக்கிற மாதிரி இருக்கும், அடிக்காத மாதிரி கற்றுக் கொடுப்பாங்க, இந்த கிளாஸுக்கு போ அப்படின்னா. எனக்கு யாரும் தெரியாதுன்னு சொல்லிட்டு சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு 7 நாள் போச்சு. போகிறது வண்டியில் காரு, திருப்பி சாயங்காலம் வந்து பிக்கப் பண்ணோம், திருப்பி போய் விடுவோம். நைட்டு 2, 3 ஆகும். அப்போ வந்துட்டு நான் வீட்டுக்கு போயிட்டு
தங்கிட்டு திருப்பி காலைல வருவேன். திருப்பி இந்த மாதிரி ஒரு 7 நாள் போனோடனே நல்லா பண்ணுறப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் நான் வீட்டில் இருந்தேன், ஒரு ஃபோன் வந்துச்சு. எனக்கு என்னுடைய நம்பர் எப்படி கிடைச்சுன்னு தெரியல. அவருக்கு ஃபோன் பண்ணார். காகலம் சொல்லிட்டு ஒரு கன்னட படம். ஸோ அது வந்துட்டு பிரச்சண்ட புட்டாணிகள்னு சொல்லிட்டு ஒரு கன்னட படம். அதில் வந்துட்டு சாங்கில் வந்து கராட்டே ஃபைட் பண்ணோம். ஸோ கராட்டே பண்ணுற பையன் ஹைட்டாக இருக்கிறோம், யார் வேணும்? நான் தான் உயரமாக இருக்கணும். தூக்கின்னு போயிட்டாங்க நம்மளை பெங்களூருக்கு. அதுக்கப்புறம் தொடர்ந்து அது மாதிரி மலையாள படம், அந்த படம், இந்த படம். நான் மெம்பராக ஒரு அட்லீஸ்ட் நான் நினைக்கிறேன் ஒரு வருஷத்துக்கு மேலே ஒர்க் பண்ணிட்டேன். ஒரே வார்த்தை சொன்னேன், நாங்கள் ஒரு மெழுகுவத்தி மாதிரி தன்னை கரைச்சிக்கிட்டு ஒளி தரம் பார்த்தீங்கன்னா அவன் தான் வந்து ஸ்டண்ட்டு நடிகன், ஸ்டண்ட் மாஸ்டர், ஸ்டண்ட் ஃபைட்டர். இதே தான். ஏன்னா இப்போ நான் ஒரு ஹீரோவுக்கு டூப் போடுறேன்னா, ஸோ அவர் வந்து 5 அடி 20 அடிலேருந்து ஜம்ப் பண்ண மாட்டேன், நான் அவருக்கு ஜம்ப் பண்ணுவேன். ஸோ ஏஞ்சிக்கிறது அவராக இருக்கும். ஸோ பப்ளிக் நீங்கள் என்ன நினைப்பீங்க, ஓ அவ்வளோ உயரத்துலேருந்து ஹீரோ ஜம்ப் பண்ணாரு, எகிரி அடிச்சாரு, இந்த கனடா ஓஷன்லேருந்து வெளில வந்தார், அது நாங்கள் தான். ஸோ எங்களுடைய இதுதான் வந்துட்டு நாங்கள் வெளிப்படுத்தும் மொழியை அவங்கள வந்துட்டு நம்ம பிரதிபலிக்க மாட்டோம். இதில் வந்து சில ஆர்டிஸ்டின்னு பார்த்தீங்கன்னா, ரஜினி சார் சொல்ல போனால் அவர் மாஸ் மீடியா, அவர் வருவார், அவருடைய ஸ்டைலில் டக்கா 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 டக்குன்னு பண்ணிட்டு போயிடுவார். இதில் வந்து பெரிய நான் சொல்கிறது தொலைநோக்கி பார்வைன்னு சொல்லுவாங்களே, அது வந்து கமல் சார் மட்டும்தான். அவர் என்ன பார்ப்பார்னா, செட்டுக்கு வந்தார்னா அந்த லைட் எங்கே இருக்குது, இது எங்கே இருக்குது, கேமரா எங்கே வச்சுருக்காங்க, என்ன கம்போஸ் பண்ணியிருக்காங்க, எங்கள் ஷார்ட்டை காட்டு, இப்படிலாம் வந்துட்டு சொல்லக்கூடிய பார்க்கக்கூடிய அவருடைய ஒரே கலைஞன் வந்துட்டு அவர் ஒருத்தர் தான். மற்றவங்க வருவாங்க, என்ன கம்போஸ் காட்டுப்பா, அந்த ஃபைட் பண்ணுவேன், இந்த ஃபைட் பண்ணும் அப்படின்னா, அவர் அது இல்லை. இஸ் த ஸ்பெஷலிஸ்ட் மேன். அதே மாதிரி அவருடைய எல்லாம் ஆழ்வார்பேட்டை ஆண்டவான்னு சொல்லுவாங்க, அவர் என்னன்னு தெரியல. பட் எங்களுக்கு அன்னைக்கு ஒரு நாள் நடந்த கதையில் அவர் எங்களுக்கு கடவுள் தான். எனக்குள் ஒன்று ஷூட்டிங் டார்ஜிலிங் போயிருக்கோம். டார்ஜிலிங் போகும்போது எஸ்பி முத்துராமன் சார் தான் கேமராமேன், டைரக்டரு பாபு சார் தான் கேமராமேன். ஸோ சார் வந்துட்டு டிராஃபிக்கில் எங்கே மாட்டிக்கிட்டார் போல இருக்கு. அவருக்கு என்ன பழக்கம்னா, டூப் என்ன பண்ணுவான் அவருக்கு சொல்லிடணும். சொல்லிட்டாருன்னா அவர் சொல்லுவார், இருக்கட்டும் நான் பண்ணுவேன் அப்படின்னுவார். அதுதான் அவர் கை காலை உடச்சிட்டு இருப்பார். உங்களுக்கு தான் தெரியும், புரியுதுங்களா? பார்த்தீங்கன்னா கையை ஒண்டினோம், காலை ஒட்டினோம், அங்கங்க எங்களுக்கு பட்டாடி மாதிரி அவருக்கு நிறைய உடம்புல இருக்கு. அவரும் வந்து ஒரு ஹீரோ தான் இருந்தாலும் அவர் நான் சொல்லுவேன், அவர் வந்து ஒரு ஹாலிவுட் ஸ்டண்ட் ஃபைட்டர் தான் அவர். ஏன்னா நாங்கள் வேற, அவர் வேற. ஸோ அதனால அவர் வந்து இது அவர்கிட்ட மட்டும்தான் என்ன பண்ணுவான் எதை பண்ணுவான்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ அவர் வரத்துக்கு 5 நிமிஷம் லேட் ஆகிட்டு. அப்போ வந்து இந்த விஞ்சின்னு சொல்லுவாங்க. விஞ்சினா இவ்வளோ பெரிய தொட்டி இருக்கும், அதில் வந்து தேயில வந்து இந்தலேருந்து ஒரு 15 கிலோமீட்டருக்கு இது போய் ட்ராவல் ஆகும். ட்ராவல் ஆகி அந்த தேயில கொட்டிட்டு திருப்பி ரொட்டேட் ஆகி திருப்பி அந்த தேயிலை இதுக்கு போவோம். எதுக்கு? அந்த ஃபேக்ட்ரிக்கு போவோம். திருப்பி அதில் ஃபில் பண்ணாங்கன்னா இது மாதிரி ஒரு மேக்ஸிமம் ஒரு 50 to 60 தொட்டி வந்து ட்ராவல்ஸ் ஆகிட்டே இருக்கும். ஒரு தொட்டி கீழே வந்துட்டு சத்யராஜ் சார் என்ன பண்ணுவார்னா, அந்த பொண்ணை கடத்திட்டு ஒரு தொட்டியில் போய் உட்காந்துருவார். அது தொட்டி போவோம். இவர் பாப்பாரு அந்த தொட்டி போயிட்டு என்ன பண்ண, ஆக்சுவலாக ஃபைட் மாஸ்டர் என்ன பண்ணுறேன், இந்த தொட்டி எகிரி பிடிச்சி, அதானே ஹீரோயிசம். அந்த தொட்டியில் தொங்கிட்டு போய் அவரை போய் பிடிச்சி அந்த ஃபைட்டு. அப்போல்லாம் வந்துட்டு இப்போ இருக்கிற மாதிரி இந்த ரோப்ஸ்லாம் இல்லை, இப்போ ஹார்னஸ்ஸு அது இதெல்லாம் வந்துச்சு. அப்போ வந்துட்டு நீங்கள் கட்டில் நாடான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த கட்டில் இருக்குமே, இந்த வெள்ளை பட்டையா இருக்குமே, அந்த நாடா, அதுதான் எங்களுக்கு வந்துட்டு காப்பாற்ற வேண்டிய ஒரு பெரிய இது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, பெல்ட் மாதிரி போட்டுட்டு இங்கே ஒரு டைப் பண்ணிட்டு அது இழுத்து மேலே வந்து நாடா மாதிரி கட்டுருவாங்க. ஸோ என்னாச்சு, டூப்புக்கு வந்து கட்டியாச்சு. ஸோ ஒரு ஷாட்டு வந்துட்டு போனார், கமல் சார் வந்துடுச்சு, வண்டி அங்கே வந்துடுச்சு, திரும்பி வந்து நிற்கிது. இவன் போயிட்டு அப்படி வரான், வந்தவொடனே இப்படின்றான். இருந்தவொன்னு, யோ அவன் ஏதோ தப்புன்றான், ஏதோ தப்பு நடந்து போச்சு அப்படின்னு சொல்கிறோம். என்ன சார் எங்களுக்கு ஒரு உண்மையிலேயே அன்னைக்கு வந்துட்டு தெய்வம் எங்களெல்லாம் விட்டுட்டு தடத்தடத்துன்னு ஓடினாரு. ஓடி அந்த ஆப்ரேட் பண்ணுறாங்களே அவங்ககிட்ட போய் ஹிந்தியில் சொல்கிறாரு, ஏய் ரோக்கோ பாய் ஓ ஆத்மி பஸ் கியா ஸ்டாப் இட் அப்படின்னு சொல்கிறாரு. அவன் என்ன பண்ணா, கரெக்டாக அவனை வந்து ஸ்டாப் பண்ணிட்டான். ஸ்டாப் பண்ணிட்டு எல்லாம் ஓடி போய் அவனை போய் பிடிச்சி இறக்குனா, நான் மாட்டிக்கிச்சா அப்படின்னு கேட்டார். ஆமான்றான். என்னன்னா இந்த டெஸ்டிக்கல் இருக்குல்ல, அந்த பட்டை வந்து அதில் மாட்டிக்கிச்சு, உயிரே போயிடுமே. ஸோ அவர் எப்படி கண்டுபிடிச்சார், அவர் எப்படி கண்டுபிடிச்சாருன்னு எங்களுக்கு தெரியாது. அன்னைக்கு அவனை காப்பாற்றினது வந்து அவர் தான். அன்னைக்கு அவர் எங்களுக்கு கடவுள் தான், இல்லைன்னா என்ன ஆயிருக்குன்னு தெரியாது. ஸோ அந்த மாதிரி இடத்துல காப்பாற்றினார். அதே பெல்ட்டை வாங்கி, அதுதான் ஒரு பெரிய கிரேட் அவர்கிட்ட. அவன் போட்டு இந்த பெல்ட்டை
வாங்கி அவரே மாட்டிக்கிட்டு, ஏன்னா ஹீரோ அவனுடைய வேர்வை அதெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் பார்க்கவே இல்லை. ஏன் நான் ஹாலிவுட் ஃபைட்டர்னு சொன்னேன்னு இதே கதை தான். அந்த பெல்ட் வாங்கி அவரே மாட்டிக்கிட்டு அன்னைக்கு தொங்க ஆரம்பிச்சாரு. காலையில் தொங்கினவர் 4:30 மணி வரைக்கும் தொங்கிட்டு இருக்காரு. எவ்வளவு நேரம்? 8 மணிக்கு 9 மணிக்கு வாங்கின பெல்ட்டு 4:30 மணிக்கு தொங்கிட்டு போயிட்டு 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 வருது. ஒரு ஷாட்னா ஒரே ஷாட்ல எடுக்க மாட்டான்ல, ஏன்னா அவர் கட்டியாச்சு, திருப்பி இறங்க முடியாது, அவ்வளோ ஹைட்ல இருப்பார். திருப்பி போயிட்டு சார் நல்லா அப்படின்னு அவ்வளோதான். அவர்கிட்ட வேற வார்த்தையே வராது. இல்லையா, இன்னைக்கு வந்துட்டு அவர் வந்து கடவுள் தான். ஸோ இது மாதிரி பல டிஃப்ரெண்ட்ஸான டிராவலிங்ஸ் இருக்கு. அதே மாதிரி விஜயகாந்த் சார், ஐயோ சாதாரண ஆள் இல்லை அவரு. நான் டூப் போடாம இல்லை, அவர் வந்துட்டு உண்மையிலேயே வந்துட்டு ஃபைட்டர்ஸ் மேல பாசமா இருப்பார். விஜயகாந்த் சார் வந்துட்டு ஃபைட்டர்ஸ் மேல ரொம்ப பாசமா இருப்பார். ஏன்னா வந்துட்டு அவருக்கு ஆக்ஷன் தான் படம். அவருடைய முதல் படத்துல வந்து மாமன் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் சூப்பர் சூப்பராயன் மாஸ்டர் சேர்ந்தேன். ஸோ அன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஷூட்டிங் எனக்கும் தான், விஜயகாந்த் சாருக்கும் அன்னைக்கு தான். அன்னைக்கு ஃபைட் பண்ணிட்டு இருந்தோம். இந்த பையன் யாரு அப்படின்னு கேட்டார். இல்லை நான் புதுசாக வந்திருக்கேன் பாபுன்னு. ஓகே ஓகே அவனை போட்டுங்க. அது எவ்வளோ பெரிய வார்த்தை, போட்டுங்கன்னு சொன்னால் எவ்வளோ பெரிய வார்த்தை. அன்னிலேருந்து அவர்கிட்ட ட்ராவலிங். அதே மாதிரி அவர்கிட்ட நிறைய நல்ல குணம் இருக்குது. அதில் ஒரு குணம் என்னென்னா, நம்மளை வந்துட்டு நேராக வருவார் லொக்கேஷனுக்கு, ஃபைட்டர்ஸ் இன்றைக்கெல்லாம் என் வீட்டில் சாப்பாடுன்னுவார். அப்படியே பார்ப்போம். நேராக வந்தால் பிரேக்கு முன்னாடி வண்டி ரெடியாக இருக்கும். நீங்கள் வண்டியெல்லாம் கேட்கவே வேண்டாம், வண்டி ரெடியாக இருக்கும். அவர் வண்டியை ஃபாலோ பண்ணணும். நேராக வீட்டுக்கு கூப்பிட்டு போவார். வீட்டுக்கு போனால் கை காலெலாம் கழுவும், ஷூலாம் பண்ணால் டேபிளில் அங்கேருந்து அங்கே ஒரு டேபிள் இருக்கும். ஓடுறது, பறக்கிறது, பிரிக்கிறது எல்லாமே இருக்கும். சிக்கன், மட்டன், அது இது, ஃபிஷ்ஷு, இறா எல்லாம் இருக்கும். அங்கே ஒரு சேர் இருக்கும். லுங்கி கட்டுன்னு வருவார், அங்கே உட்காந்துக்குவார். உட்காந்துட்டு பார்த்துன்னு அப்படின்னுவார். யாருக்கு கிடைக்கும் அந்த பாக்கியம்? வார் அவள்தான். அவனுக்கு இது போடு, பாபுக்கு சிக்கன் போடு, அவனுக்கு மட்டன் போடு, இவனுக்கு இறா போடு, இவனுக்கு தொக்கு போடு, அது போடு, இது போடு. யார் சொல்லுவா? எவனுமே சொல்ல மாட்டான். புரியுதுங்களா? ஆர்டிஸ்ட்ன்னு நான் சொல்லலை, தப்பாக நினைக்காதீங்க. வேற மற்றவங்க யாரும் கூப்பிட்டு போயிட்டு அது மாதிரிலாம் சொல்ல மாட்டார். அந்த அளவுக்கு நம்ம மேல கொடைவல் இல்லை, அவர் நம்ம பாசமா இருந்தார். கொடைவல் வேற. ஸோ நம்ம மேல பாசமா. அதே மாதிரி நான் வந்துட்டு அவருடைய ஸ்பெஷலிஸ்ட் வந்துட்டு செவுத்துல ஏறி அடிப்பார். என்னதான் பிடிக்க சொல்லுவார். பாபு விட்டுருங்க மாஸ்டர், சூப்பர், வேற யாரையும் வேணான்னா அந்த நேரத்தில் என்னை கூப்பிட்டுப்பார். அந்த வெயிட்டை தூக்கணும். அவர் எப்படியும் இருப்பார், 80 கிலோக்கு மேலே இருப்பார். அதை பிடிச்சி தூக்கி செவுத்துல கொண்டாந்து அடித்து இறக்குவேன். ஸோ வந்துட்டு என்ன தான் கூப்பிடுவார். அது வந்து ஒரு ஸ்பெஷலிஸ்டாக ஸ்டார்ட் இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு ஒரு பிரச்சனை வந்துச்சு. ஷூட்டிங்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க, யாருக்குமே இல்லை. சாப்பாடுகள்லாம் உங்களுக்கு தெரியுமில்ல, ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண என்ன பண்ணும், இந்த எல்லா ஆர்டிஸ்டும் சேர்ந்து ஒரு யூனியனுக்கோ ஸ்டண்ட் யூனியனுக்கோ அரிசி, பருப்பு எல்லாம் வாங்கி கொடுத்து எல்லா யூனியனும் சாப்பிடுங்க. அதெல்லாம் ஒரு பெரிய பாக்கியம். அதெல்லாம் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஷூட்டிங்லேயே யூனியனில் வந்து சாப்பிட்டுப்போம். எத்தனை குறைஞ்சபட்சம் ஒரு மாதம் 2 மாதம் இருக்கும். எல்லா ஆர்டிஸ்ட்டும். ஒரு நாள் விஜயகாந்த் வந்தார். வந்துட்டு சாப்பாடு எல்லாம் சாப்பிட்றாங்களாம் சரி செக் பண்ணிட்டு போவார். சாப்பிட்டுட்டு இருந்தோம். கீழே அவர் உட்காந்துருந்தார். அவர் உட்காந்து வேண்டிய வேலையே இல்லை. ஸ்டண்ட் யூனியன் இதுக்கு வரணும். அவர் உட்காந்துருந்தார். நான் நடந்து வந்தேன். டே பாபு அப்படின்னாரு. நேராக கூப்பிட்டார். வந்த அண்ணா சொல்லுங்கண்ணா அப்படின்னா, உனக்கு எதனா பணம் வேணுமாடான்னு கேட்டார். நான் சொன்னேன், எனக்கு பணம்லாம் வேணாண்ணே. அப்போல்லாம் எனக்கு தெரியாது, பணம்லாம் வேணாண்ணே, நீங்கள் வேலை கொடுக்குறீங்கண்ணா, அதை வச்சு நான் சாப்பிட்டுருவேண்ணே அப்படின்னு சொன்னேன். இப்படி பார்த்தார். போடா அப்படின்னார். அன்றைக்கி எனக்கு கேட்குறதுக்கு ஒரு நிமிஷம் கிடையாது. அன்றைக்கி வந்து இந்த பேசினால அவர் மேலே ஒரு படி நான் அவருக்கு மேலே தான் உயர்ந்திருக்க குறைஞ்சிருக்க மாட்டேன். அதே மாதிரி கல்யாணம், அவர் கல்யாணத்தில் வந்துட்டு எனக்கு ஃபைட்டர்ஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 8 பேரை டிக்கெட்டு ஏசி தான் இங்கேருந்து நேராக அவர் கல்யாணத்துக்கு போயிட்டு அவருக்கு பாடி கார்டு ஜீப்பில் ஏறி அவ்வளோ கூட்டம். அந்த தமுக்கு மைதானத்தில் அவ்வளோ கூட்டம். ஐயோப்பா, குறைஞ்சது ஒரு 2 லட்சம் பேர் இருப்பாங்க. அவனும் படம் இது என்னமோ அவர் கிஃப்ட் கொடுக்குறதுக்கு எல்லாம் வாங்கி ஜீப்பில் எங்கே இருக்கு இடம். அப்படியே ஊருக்கு போய் கல்யாணம் முடிச்சுட்டு அப்புறம் வந்தோம். ஸோ இந்த பாக்கியெல்லாம் வந்துட்டு ஒரு சிலருக்கு தான் கிடைக்கும், நம்மளுக்கெல்லாம் கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி எனக்கு அது கிடைச்சிது. ஸோ அதை நம்ம வந்துட்டு கடவுள் பேரால் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ அதே மாதிரி ரொட்டீனாக இருக்கும்போது சஞ்சய் தத்து, ஜாக்கி ஷராஃப், ஜிதேந்திரா, அவன் தான் ஹிந்தி படத்துக்குலாம் டூப் போயிட்டே இருந்தேன். அப்புறம் ஒரு மாஸ்டர் ஒருத்தர் இருந்தார், தெலுங்கு படத்துக்கு கூப்பிட்டு போனார். அவங்க போனால் அங்கே நாகார்ஜுன் சார்ன்னு சொல்லிட்டு எனக்கு பெரிய ஃபேமஸ் ஹீரோ.
அங்கே பெரிய ஆள். அங்கே போனவுடனே எவரா இவரு அப்படின்னா, சார் நேனே சார் ஃபைட். அப்போல்லாம் எனக்கு 8 மொழி தெரியும், எனக்கு பிரச்சனையே இல்லை. சார் நேனே சார் பாபு ஏய் இன்னும் டூ பெட்ரா அப்படின்னு சொல்லிட்டார். அன்னைக்கு போய் அடி போடு 7 பிக்சர்ஸ் இதுவே கான்ட்ராக்டை சைன் பண்ணி கொடுத்துட்டாரு. தமிழ் சினிமாவில் வந்து இப்போ 80ஸ்ல நீங்கள் நிறைய ஹீரோக்களோட வந்து ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. இப்போ ஆக்ஷன் காட்சிகளில் வந்து நீங்கள் விஜயகாந்த் சார் பற்றி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. இப்போது அந்த டைமில் விஜயகாந்த் சாரோட சண்டை காட்சிகள் அப்படின்னாலே வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். பார்க்கவே வந்து எப்படி இந்த சீன் எடுத்திருப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம். இப்போ நீங்கள் சொன்னீங்க அந்த செவுத்துலாம் வந்து போகிறதுக்கு என்னை பிடிச்சிட்டு தான் சார் வந்து அந்த காட்சி தான் வந்து விஜயகாந்த் சாரோட ஒரு மிகப்பெரிய அடையாளமாகவே இருக்கும். ஸோ அந்த மாதிரியான சீக்வன்ஸ் எடுக்கும்பொழுது என்ன மாதிரியான சவால்கள்லாம் இருக்கும் சார்? அது எப்படி நீங்கள் ஃபைட்டுனால சவால் தானே. ஓகே. ஸோ அதான் நான் சொல்கிறேன், பயப்படக்கூடாது, ஷார்ட் பண்ணி கொடுக்கணும். நீங்கள் அவர் ஃபைட்லாம் பார்த்தீங்கன்னா நான் தான் அதிகமாக ஃபைட் பண்ணிட்டுருப்பேன். ஓகே. சுப்ராய் மாஸ்டரோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா ஃபுல் லென்த்தி ஷார்ட் வைப்பார் அவர். ஓகே. அங்கேருந்து அது வரைக்கும் இருக்கும். ஸோ அதை பண்ணணும். ஸோ பண்ணால் அந்த ஒரு லென்த்தி ஷார்ட் அவர் கூட பண்ணணும். ஸோ பண்ணாதான் கரெக்டு. அப்போ வந்துட்டு இப்போ நீங்கள் சொல்கிறீங்க அந்த அவருக்கு எவ்வளோ இருந்திருக்கும். ஸோ என்னை நம்பி தானே அவர் ஏறுறாரு. ஸோ என் மேலே எவ்வளோ கான்ஃபிடென்ட் வச்சிருப்பாரு அவர் விஜயகாந்த் சார். ஏய் பாபு என்னை வந்துட்டு கரெக்டாக போயிட்டு இறக்கிடுவாண்டா அப்படின்னு சொல்ற. அதுதான் மேடம் சினிமாவுக்கு வந்துட்டாலே ஸ்பெஷலி ஸ்டண்ட்டுக்கு வந்துட்டாலே பயத்தை தூக்கி மூட்டை கட்டி வச்சிருந்தோம். பயந்தா ஸ்டண்ட்டுக்கு தேவையில்லை. பயமறியா தொழில் எதுன்னா ஒரே ஒரு ஸ்டண்ட் காட்சி மட்டும்தான். சினிமாவில் பல இருக்கு, லைட்ஸ் மேன் இருக்காங்க, மேக்கப் அவங்க ஒன்னால அவங்கவுங்க பாட்டு அவங்க முடிச்சுட்டு போயிடுவாங்க. பட் நம்ம ஒருத்தர் தான் வேர்வை சிந்தி ரத்தம் வர ஒரே காட்சி வந்துட்டு ஸ்டண்ட்டு, ரெண்டாவது வந்து டான்ஸ். டான்ஸுக்கு வேர்வை, நம்மளுக்கு வந்து இதுதான். எங்களுக்கு அடிப்பட்டா பாவமாக பார்ப்பாங்க. அடிப்பட்டவன் என்ன பண்ணுவான், மேக்கப் கிட்ட என்னப்பா அந்த நேரத்தில் நான் டாக்டர்கிட்ட போக முடியும், ஷார்ட்லாம் கேட்டுருங்கள, கொஞ்சம் உடிக்கலன்னு கொடுப்பா, கொஞ்சம் கம்பு கொடுப்பான்னு சொல்லிட்டு தடை விட்டு ஷார்ட் ரெடி. இந்த கண்ணாடி உடைக்கிற சீனு, இல்லை இந்த கார்ல பறந்து போய் விழுவுற சீனு, சில தீ பிடிச்சிட்டு எரியும் பொழுது அந்த காருக்குள்ள இருக்கிற இந்த சீன்லாம் எடுக்கும் பொழுது எப்படி சார் உங்களுக்கான பாதுகாப்பு நடவடிக்கைகளை நீங்க எப்படி? எங்களுக்கு பாதுகாப்பு நடவடிக்கை வந்து கடவுள் தான். அந்த நேரத்துல வேண்டாத கடவுள் சீன்ஸ் எடுக்குன்னா இப்போ வந்துட்டு அந்த இப்போ ஒரு கண்ணாடி உடைக்கணும்னு வச்சுங்களேன். ஸோ இப்போ கேமராமேன் இங்கே இருக்கார். ஸோ கேமராமேன்கிட்ட சஜஸ்ட் பண்ண போயிட்டு சார் இந்த ஆங்கிள் இந்த வச்சா இந்த கண்ணாடி உடைக்கிறது எப்படி வரும்னு சொல்லிட்டு. ஸோ அது ஒன்று ஒரு ட்ரிங்க் ஒன்று சொல்லிடுறேன். இப்போ கண்ணாடி வச்சுன்னு வச்சுங்களேன், இந்த கண்ணாடியில் சைடில் ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்கும். அந்த பாயிண்டில் சுத்தியாலும் தட்டலாம், பாமாலும் அடிக்கலாம். ரொம்ப ரிஸ்கானு வச்சுங்களேன், அந்த இடத்துல பாம்பு வச்சிடும். பாம்பு வச்சுட்டு அந்த ஒயர் எடுத்துன்னு வந்து ஃபைட் மாஸ்டர் வச்சுப்பார். ஏன்னா அவருக்கு அந்த டைமிங் இருக்கும். ஸோ ஆக்ஷன் சொன்னோடனே அவன் கிளம்புவான். கிளம்பி இப்படி உடைச்சாலும் கண்ணாடி முதல்ல உடஞ்சிடும், உடஞ்சாலும் கண்ணாடி போயிடும். ஸோ தட்டும் போது கரெக்டாக அதை ப்ரெஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து உடைச்ச மாதிரி இருக்கும். உடச்சி முடிச்சவொடனே அவனை மேலே தூக்கி என்ன இருக்கு, அவனுக்கு என்ன அடிபட்டிருக்கு, ஏது பட்டிருக்குன்னு ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் நம்ம பண்ண முடியாது, போயிட்டு தழுவி. இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி கமல் சார் இங்கே வராரு. அவர் வீட்டிலேருந்து நாளைக்கு என்ன கண்ணாடி உடைக்கிறதா இருக்காரா அப்படின்னு கேட்பாரு. ஆமான்னு இதெல்லாம் நாளைக்கு வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுவார். போயிட்டு வரும்போது உண்மையிலே சொல்கிறேன், அவருக்கு வந்து எப்படி ஞான விதயம் வந்ததுலாம் தெரியாது. வரும்போது கோதுமை வெட்டுன்னு வருவார் பாக்ஸில். அதுக்கு ஒன்று பெட்டி ஒன்று இருக்கும், இந்த கோதுமை வெட்டுன்னு வரும். வாடாராஜா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு நினச்சி ஒன்றி ஆடக்கூடாதுன்னு அவருடைய அசிஸ்டன்ட் கூப்பிடுவார், பாய் சலீம்னுவார். அவர் வருவார், ஓப்பன் பண்ண கோதுமை இருக்கும், அப்படியே உருட்டுவார் கையில். ஏன்னா அந்த பிசிறுலாம் வந்து அதில் ஒட்டிக்கும். எதில்? கோதுமை. எவ்வளோ ஐடியா பாருங்க அவருக்கு. ஒட்டிக்கிட்டு தடவிக்கிட்டு போ அப்படின்னுவார். எவ்வளோ அதெல்லாம் வந்துட்டு மறக்கவே முடியாத ஒரு சம்பவம்லாம் கமல் சார்லாம். இது அவருக்கு வந்து அவர் டெடிக்கேஷன் எப்படி சொன்னார் பாருங்க. வேற ஒருத்தனா உடச்சிட்டு போங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் பாருங்க நாளைக்கு வச்சுக்கலாம், ஏன்னா இதெல்லாம் முதல்ல சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு கேட்பார். ஸோ இல்லைன்னா நாளைக்கு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு போவார். அந்த ஒரு உண்மையிலேயே சாரை வந்துட்டு பாராட்டணும் அந்த விஷயத்தெல்லாம். வந்து மற்றவங்களாம் வந்து கண்ணாடி தானே, ஓகே வெரி குட் சூப்பர் நல்லா என்னப்பா பார்த்துக்கோ போயிட்டே இருப்பாங்க. அந்த ஒரு இது ஒன்று இருக்குல்ல, கோதுமாவை எடுத்துகிட்டு வரணும், இது வந்து இதில் கண்ணாடி நம்ம வந்து உதறி விட்டோம்னு வச்சுக்கோ கோச்சிப்பார். ஏன் உதறி விட்றேன், உதறி விட்டா அது பிசுறு உள்ளே போயிடும். கோதுமாவை போட்டு ஒட்டினா தெரியல மாவு, அது உள்ளே அப்படியே கண்ணாடி தூள்லாம் உள்ளே போயிடும். ஸோ இது மாதிரி நேரத்தெல்லாம் வந்துட்டு இதே மாதிரி நீங்கள் தீக்காயம் வந்துன்னா நம்ம வந்து
ஃபயர் ப்ரூஃப் ட்ரெஸ்ஸும் ஒன்று இருக்கும். ஃபயர் ப்ரூஃப் ட்ரெஸ்ஸு வாடகை எட்டுன்னு வரும், இல்லை ஒரு ஃபைட் மாஸ்டர் வச்சுருப்பாங்க. மோஸ்ட்லி அது ஃபைட் மாஸ்டர் வச்சுருக்க மாட்டாங்க, வாடகை தான் வாங்கிட்டு அந்த ஃபைட்டரை வந்துட்டு என்ன பண்ணுவோன்னா, உண்மையிலேயே அது கர்ணன் தப்புனா மாறின ஷாட்டு தான் அது. ஒரு 3 hours வந்து அந்த ட்ரெஸ்ஸை வந்து நெனைய வைப்போம். நெனைய வச்சுன்னா அவர் ட்ரெஸ்ஸில் ஃபுல்லாக சுற்றுவோம் உடம்புல. அந்த கோணி, பெட்ஷீட்டு, புடவை, அது எல்லாமே சுற்றுவோம். சுற்றி கைக்கு சுற்றி, காலுக்கு சுற்றி, இது தலைக்கெல்லாம் சுற்றி வச்சுட்டு அந்த ட்ரெஸ்ஸை மாட்டோம். அந்த ட்ரெஸ்ஸு எப்படியும் வந்துட்டு ஒரு 100 கிலோ 80 கிலோவாவது இருக்கும். அதை அவன் தாங்கணும். உள்ளே போட்டிருக்க வந்து ஈரம் வந்து ஒரு 50 கிலோ இருக்கும். 150 கிலோ அவன் வந்து தாங்கணும். அப்போ தான் வந்து ஹீட்டு போகாது. அந்த போட்டு அதுக்கு அவர்களுடைய ட்ரெஸ்ஸு மேலே போட்டு, நம்மக்கிட்ட இந்த வெள்ளை பேஸ்ட் ஒன்று விற்கிது, வேறு எங்கேயும் விற்காது, அந்த ஸ்டண்ட்டுக்கு தான் இருக்கும். அது வாங்கிட்டு வந்து அதில் வந்துட்டு அவர் உடம்புல தடவும், தொடக்கிட்டு விக்கு போட்டு, நீங்கள் ஃப்ரண்ட் ஷாட் வைக்க முடியாது, பேக் ஷாட் தான் வைப்போம். இங்கெல்லாம் ஃபுல்லாக போட்டு ஒரு ஒரு கையில் ஒரு இது இருக்கும், ஸ்டார்ட் கேமரா சொல்லிட்டு என்ன பண்ணும், அதில் வைப்போம். உச்சா பிடிக்கும், கப்புன்னு பிடிக்கும். அந்த நேரத்தில் அவருக்கு தெரியும் ஹீட்டு வரும்போது, இந்த சைடில் இருக்கும்ல, அப்படி தள்ளாடி விழுன்னு சொல்லுவோம். விழுந்தவொடனே அங்கேருந்து நம்ம ஒரு 5-6 பேர் இருப்போம். போயிட்டு உடனே கேஸ் இருக்கட்டும், கேஸு அப்படின்னா அந்த ஈரக்கோணியில் அதை எடுத்து மேலே போய் அவரை வச்சு மேலே தூக்கணும். என்ன ஆச்சுன்னா, ஒன்றில் மாதம் நல்லா இருக்கும். அதெல்லாம் வந்து ஒரு கடவுளுடைய கிருபை தான். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க கார் ஜம்ப்பு நான் என்ன பண்ணுவோன்னா, ஃபர்ஸ்ட்டு நம்ம ஃபைட்டர்ஸை சேஃப் பண்ணணும். ஸோ அதனால் என்ன பண்ணுவோன்னா, உள்ள காருக்கு வெளியில் தெரியாமல், காருக்கு இன்டீரியர் இருக்கும்ல, அதில் வந்துட்டு பைப் அடிப்போம். ஸ்ட்ராங் பைப் பற்ற வச்சிரும். இந்த பக்கம் அந்த பக்கம், பின்னாடி முன்னாடி, அந்த இது ஸ்டேரிங் வந்து அவர் மேலே அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பைப் பற்றிச்சு. இன்ஜினுக்கு பைப்பை பற்ற வச்சு ரெடி பண்ணி ரேம்ப்னு ஒன்று இருக்கும், அங்கே எடுத்துன்னு வந்து விடுவோம். அதுவும் வந்து கடவுள் செயல் தான். அது அவங்ககிட்டையும் கிடையாது. நேராக போவான், அவனுக்கு என்ன கண்ட்ரோல் தான். அங்கே மேலே போய் பிரேக் பண்ணலாம் பிடிக்க முடியாது. கார் எப்படி குத்துதோ அந்த நேரத்தில் அவன் என்ன பண்ணுவான்னு, உருளும் போது அதோடு சேர்ந்து உருளுவான். எதோட? கார்லோட சேர்ந்து உருளும். அவன் டைட்டாக பிடிச்சான்னா அவன் இது பண்ண முடியாது. இது வந்து ஒரு கடவுள் செயல். இதெல்லாம் வந்து மிகப்பெரிய என்ன சொல்லுவோம், மயிர்கூச்செறியும் காட்சிகள்னு சொல்லுவாங்களே, அதுதான் இது. ஸோ இந்த மாதிரி தான் நாங்கள் எடுக்கிறது. இதில் வந்துட்டு தப்பிக்கிறவன் தப்பிப்பான், அடிப்படுவான். அந்த நேரத்தை பொறுத்து இருக்குது. ஸோ அதே மாதிரி நம்ம நல்ல ப்ரொடியூசர்ஸ்லாம் இருக்காங்க, அவங்கள கூப்பிட்டு போயிட்டு நம்மளை ஃபஸ்ட் எய்டு என்ன ஏது சொல்லிட்டு பார்ப்பாங்க. அதே மாதிரி டேரக்டர்ஸ் வந்துட்டு வெரி குட், நல்லா பண்ணுங்க. ஒரு நல்ல டேரக்டர் தான், அவர் கையில் இருக்கிறது எடுத்து கையில் கொடுப்பாரு. ஏன் நம்மளால் என் கையில் இருக்க எல்லாமே கொடுத்து அவருக்கு வந்துட்டு அந்த நேரத்தில் வந்துட்டு அவருக்கு வந்து ஒரு அடிப்படம் அவரும் வெளில சொல்ல மாட்டார். சொன்ன அடுத்தது ஷூட்டிங் கூட மாட்டாங்களே அவருக்கு. இதுதான் மெயின். அந்த மாதிரி அந்த பாம் பிளாஸ்ட்லாம் இருக்கும். பாம் பிளாஸ்ட் காட்சிகள்லாம் வந்துட்டு என்ன பண்ணோம், ஆல்ரெடி நம்ம வந்து செட் பண்ணி வச்சுட்டு ஃபைட்டர்ஸ்க்கும் ஆர்டிஸ்ட்டுக்கும் கொஞ்சம் இந்த கேப் இருக்கணும். ஸோ நம்ம வந்து கால்குலேஷன் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல இப்படி வெடிச்சா இது எவ்வளோ டிஸ்டன்ஸ் வரும், பக்கத்தில் நிற்க வச்சிருக்க முடியாது இல்லையா பவுடர் பாம் பிளாஸ்ட்டை. ஸோ அந்த டிஸ்டன்ஸை கவர் பண்ணி அவன் ஓடி வரும்போது அவன் என்ன பண்ணுவான், பிளாஸ்ட் இங்கே இருக்கும், இங்கே நிற்க வைப்போம். இங்கே நிற்க வச்சு இவன் ஓடுவான், பிளாஸ்ட்டை தாண்டி ஓடுவான். ஓடி அந்த ரீச் வரும்போது அடிப்போம். ஸோ அடித்தா அவன் பின்னாடி அப்படியே ஃபுல் ஸ்க்ரீனில் வந்துட்டு பார்க்கறதுக்குன்னு அவன் அதில் அவன் ஜம்ப் பண்ணுவான். இதுதான் வந்துட்டு எல்லாம் வந்து டைமிங் தான். டைமிங் அண்ட் கடவுளுடைய அனுகிரகம் தான். இல்லை எங்ககிட்டலாம் ஒன்றும் இல்லை, யார்கிட்டையும் ஒன்றும் இல்லை. ஷார்ட் நல்லா வரணும். அதே மாதிரி கேமரா வைக்கிற ஆங்கிள்ஸ், இது ஆங்கிள் வச்சா இது நல்லா இருக்கும், அது ஆங்கிள் வச்சா அது வந்துட்டு உண்மையிலேயே நம்ம கேமராமேன்ஸை, நான் எத்தனை கேமராமேன்ஸார்கிட்ட ஒர்க் பண்ணேன்னா அவங்களாம் வந்துட்டு உண்மையிலேயே கிரேட், சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க. எல்லாமே நல்லா இது பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்துட்டு முடிஞ்ச உடனே அவருக்கு என்ன ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணணும் அதுக்கேற்ற மாதிரி பண்ணிவிடும். இதே பவுடர் பிளாஸ்ட் சொல்கிறீங்களா, அதுக்கு ஒன்றும் பக்கத்தில் வரும்போது அடிச்சிடலாம், அது வந்து பவுடராக தான் இருக்கும். ஸோ இதுதான் நம்ம எடுக்க வேண்டிய காட்சிகள். நம்ம வீடு உடையுது, வீட்டு உள்ளேருந்து வெளில வரணும், எல்லாமே இதே கதை தான். உள்ள ஃபுல்லாக அறுத்து வச்சுடுவோம். இந்த டிஸ்டன்ஸில் வந்தாலும் அப்போ அடிப்போம். ஸோ அவனுக்கு நம்ம சேஃப் பண்ணணும்ல. ஸோ அவன் வெளில ஓடி வருவான், அடித்தாதான். ஏன்னா பக்கத்துலேயே அடித்தா தெரியாது. இப்போ இங்கே கேமரா வச்சுக்கு நான் இங்கே உட்காந்துருக்கேன்னா, இப்போ இந்த டிஸ்டன்ஸில் நான் முழுமையாக இருப்பேன். கேமரா போய் ஒட்டி வந்தால் என் மூஞ்சி தானே தெரியும்,
யாருமே தெரிய மாட்டாங்க இல்லையா. ஸோ அந்த கால்குலேஷன் தான். இந்த டிஸ்டன்ஸை வச்சு அடிச்சோம்னா அவனும் ஓடி வந்துட்டு இருப்பான். டூப் ஷாட் தான். ஒரு சிலர் ஹீரோ வந்து சொல்லுவாங்க நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. மேக்ஸிமம் வந்து இல்லைம்மா சார் ஷார்ட்டை எடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய சேஃப் அவங்க பார்ப்பாங்க இல்லையா. அதுக்காக தான் நம்ம வேலைக்கு போகிறோம். ஸோ அது வரும்போது ஒய்டாக ஷார்ட் வச்சுட்டு அந்த ஷார்ட் எடுத்து கொடுப்போம். அவங்களுக்கு நம்ம க்ளோஸ் அப் வேணும் கேட்டாக்கா டைட்டாக ஒரு ஷார்ட் எடுத்துப்போம். என்ன ஒரு அது மட்டும் பிளாஸ்ட் மட்டும் டைட்டாக ஒரு ஷார்ட் எடுத்து ஸ்டுடியோ பேக் ப்ரொஜெக்ஷன் ஒன்று இருக்கும். ஸ்டுடியோவில் பேக் ப்ரொஜெக்ஷன் அவர் நிற்க வச்சுருவோம். அங்கே பேக் பொசிஷனில் அங்கே ஷாட் இருக்கும். இங்கே அந்த ஷாட் இருக்கும். ஆக்ஷன் அந்த ஷாட் போடுவார். இவர் ஓடிவார். அங்கே உடஞ்சதுன்னா அவரில் அந்த இதுலேருந்து ஓடி வர்றாருன்னு சொல்லிட்டு அது மாதிரி ஷாட் தான் எடுப்போம். மேடம் இதுதான் இது வரைக்கும் எடுத்துகிட்டு இருக்கோம். இப்போ ஒரு சண்டை காட்சி எடுக்கும் பொழுது நிறைய ஆபத்தா ஒரு மனசுக்குள்ள ஒரு பதட்டம் இருந்துட்டே இருக்கும். கண்டிப்பா எப்ப என்ன நடக்கும் பதட்டம் இருந்துட்டே இருக்கும். அப்படியான ஒரு தருணம் நீங்க ஃபேஸ் பண்ண ஒரு விஷயம் ஏதாவது மறக்க முடியாதது இருக்கு? அது எந்த படத்துல? நிறைய படம் இருக்கு. நான் ஃபைட்டர் ஆகும்போது குதிரை வந்துட்டு ஓட்டினா ஆம்பளை குதிரை. இப்போ இந்த தச்சமே கூட ஜெயராம் சார் சொல்லியிருப்பார்னு நினைக்கிறேன். அந்த இதில் ஆண் குதிரை பெண் குதிரை வச்சா கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க, குதிரைக்காரங்க சொல்ல மாட்டாங்க. நம்மளை வந்து மாஸ்டர் அந்த குதிரை பின்னாடி ஓடினா பெண் குதிரை வந்து ஆண் குதிரை முன்னாடி ஓடினா பயங்கரமாக ஓடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் என்ன பண்ணுவாங்க, நிப்பாட்டி வச்சுட்டு ஷார்ட்னு சொன்னோம்னா அதை தத்தி விடும். எதை? பெண் குதிரை முதல்ல தத்தி விடும். ஸோ அது வந்து ஆண் குதிரை வந்து அது பின்னாடி தத்திட்டு ஓடும். ஸோ ஓடும்போது அந்த ஷார்ட் ஆயிடும். ஒரு வாட்டி ஓடிக்கிட்டே இருக்கும்போது ஒரு கல் ஒன்று இருந்தது, குதிரைக்கு தெரியாது இல்லையா. அந்த கல்லில் இந்த கால் வச்சவொன்னே இப்படி ட்விஸ்ட் ஆயிடுச்சு. அங்கேருந்து நான் சம்மர் ஷாட் அடிச்சு கீழே வந்து அப்படியே தேய்ச்சிட்டு போறேன். காலில் ரெயின்ஸ்னு இந்த காலில் ஒரு இது இருக்கும்ல அங்கே மாதிரி உட்காந்து அது மாட்டிக்கிச்சு. தேய்ச்சிக்கிட்டே போறேன். ஸோ அதெல்லாம் வந்துட்டு அந்த மாதிரி காட்சியெல்லாம் நிறைய பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஃபைட்டர்ஸ்க்கு வந்துட்டு இந்த ஹார்ஸ் ஃபால் பண்ணுவாங்க. அவங்களாம் நிறைய அதான் நான் சொன்னேன்னா ஸ்டண்ட்டுனாலே ரிஸ்க்கு தான். பயம் மூட்டை கட்டி வச்சிருந்தோம். எங்களுக்கு பயம் இருக்கும். ஏன்னா அவனை வந்து சந்தோஷமாக அவனை வீட்டுக்கு அனுப்பணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும். முடியாத பட்சத்தில் பை இன்ஸ்டன்ட்லி பை ஆக்சிடென்ட்லி நடந்தால் அது ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு என்ன தேவையோ அதுக்கு என்ன ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் அதெல்லாம் வந்து அவருக்கு பண்ணி அதனால் அவருக்கு வந்துட்டு அப்போ கூட அவன் சொல்லுவான் எனக்கு ஒன்றும் இல்லை மாஸ்டர், காலு இருக்கும். அப்போ கூட சொல்லுவான் ஒன்றும் இல்லை மாஸ்டர்னா. டே ஏன்டா இது மாதிரிலாம் பண்ணுறீங்க, கால் இந்த மாதிரி அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாஸ்டர், சரியாயிடும். புத்தூர் போனால் சரியாயிடும், அங்கே போனால் சரியாயிடும். அவனுடைய தன்னம்பிக்கையை பாருங்க. அங்கே வந்துட்டு அவனுடைய தன்னம்பிக்கை தான் பார்க்கணும். நம்ம வந்து இதை பார்க்கக்கூடாது. அவனோட கான்ஃபிடென்ட் தன்னம்பிக்கை தன்னம்பிக்கை அவன் கான்ஃபிடென்ட் தான் சொல்லுவான். இந்த மாதிரி ஒன்றும் இல்லை மாஸ்டர் நான் புத்தூர் போனால் சரியாயிடும், பாயினால சரியாயிடும். ஸோ அதே மாதிரி இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஸோ நம்ம ஸ்டண்ட் யூனியனில் வந்து ஒரு பெரிய விஷயம் பண்ணுறாங்க. உண்மையிலேயே அது ஒரு பெரிய விஷயம். அவன் நல்லா க்யூர் ஆகி வர வரைக்கும் அவனுக்கு வந்து ஸ்டைஃபண்ட் மாதிரி கொடுக்குறாங்க. ஏன்னா எங்கே போகும் சாப்பாட்டுக்காம கடன் தானே வாங்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவருக்கு ஒரு ஸ்டைஃபண்ட் மாதிரி கொடுக்குறாங்க. உண்மையிலேயே அது ஒரு பாராட்டக்கூடிய விஷயம். நம்ம ஸ்டண்ட் யூனியன் சார்பில் உங்களுக்கு வேற என்ன இந்த மருத்துவ காப்பீடு இன்சூரன்ஸ் எல்லாமே தராங்க, எல்லாமே கொடுக்குறாங்க. உண்மையிலேயே அந்த பேர்ல எனக்கு தெரியாது, பட் அவங்க கொடுப்பாங்க. இந்த இப்போ அந்த மாதிரி சொல்லும்போது சூர்யா சார் இருக்கார்ல, அவர் வந்துட்டு என்ன பண்ணார்னா இதே மாதிரி ஸ்டண்ட்டு வந்துட்டு அவருடைய இதில் வந்துட்டு காப்பீடு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவராக ஒரு ஏற்பாடு பண்ணி அவருக்கு எல்லாமே காப்பீடு கொடுத்துட்டு வரார். ஸோ அந்த ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். ஏன்னா அவர் வந்து ஃபைட்டர்ஸ்க்கு என்ன ஆயிடுதுன்னு சொல்லிட்டு தெரியும். அதே மாதிரி வந்து இதை ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி கமல் சார் தான். நீ வந்து ₹1 கொடு, நான் மற்றெல்லாம் நான் காசு போட்டுக்கிறேன், உனக்கு வந்து இது பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். அது என்னாச்சு எப்படி ஃபெயிலியர் ஆச்சுன்னு தெரில. ஸோ அது மாதிரி வந்துட்டு நான் ஹீரோ சைடில் ஹீரோயின் சைடில் ப்ரொடியூசர் சைடில் நம்மளுக்கெல்லாம் வந்து பெரிய அடிபட்டுச்சுன்னா அந்த ஒரு பாதுகாப்புலாம் இருக்குது. ஸோ அதுக்கெல்லாம் வந்துட்டு ஒன்று இருக்குது. என்ன சின்ன சின்ன அடிபட்டாக்கா நம்ம போய் டாக்டர்கிட்ட போகிறது, அதே மாதிரி அவங்ககிட்ட போகிறது நம்ம வந்து நம்ம தான் பார்த்துக்கணும். அதுக்கும் நீங்கள் வந்துட்டு சார் நான் இது பண்ணேன் அது பண்ணு சொல்லிட்டு சீட்டு கொண்டாந்து யூனியனில் கொடுத்தீங்கன்னா அதுக்கும் காசு கொடுத்துட்றாங்க. உண்மையிலே அதெல்லாம் வந்துட்டு ஒரு பெரிய விஷயம். ஏன்னா இதில் தானே அவங்க வந்து இது பண்ண, அதுக்காக தான் நம்ம வந்து வெல்ஃபேர் ஃபண்டுன்னு ஒன்று கட்டுறோம். அதில் வந்து எடுத்துகிட்டு அந்த காசு கொடுத்துருவாங்க மேடம். ஸோ சேஃப் என்னென்ன பண்ணுமோ அது பண்ணுறாங்க.
அடி பண்ணோன்னு தலையெழுத்துல இருந்தால் மாற்ற முடியாது. ஸோ பட்டு தான் ஆகணும். சாதாரண அடி பண்ணோம், தேய்ச்சிட்டு போனோம், ஸ்கார் அது மாதிரிலாம் பண்ணால் ஒன்றுமே பண்ண முடியும். ஸோ ஸ்டண்ட்டுன்னு வந்தாலே ஒரு ஆபத்தான விஷயம். அதே மாதிரி நீங்கள் ஒன்றுன்னு சொன்னீங்க, இப்போ நான் ஒரு ஷாட் பண்ணுறேன், நான் போய் தியேட்டரில் நான் பார்க்குறேன், நான் போய் அந்த ஷாட்டை போய் பார்க்குறேன், 4 பேர் கை தட்டுவாங்க இல்லையா, அந்த நேரத்தில் போனால் அந்த ஷாட்டை நான் மறந்துடுவேன், அடிப்பட்டதை மறந்துடும். இதுதான் அங்கே இருக்கிற பெரிய விஷயம். அதே மாதிரி ரோட்டில் போகும்போது நீ தான் அந்த ஃபைட் பண்ண, நீங்கள் தான் அந்த ஃபைட் பண்ணி, இதுதான் மேடம் எங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. ஓகே, இதுதான் எங்களுக்கு வந்து ஒரு வரப்பிரஸ். அந்த மாதிரி அந்த ஃபைட்டில் அந்த வந்தான், இந்த ஃபைட்டில் இவன் வந்தான், பாபு வந்தான், ஃபைட் நல்லா இருந்துச்சு, அது வந்து எங்களுக்கு வந்து வரப்பிரஸ். அந்த மாதிரி வேறு ஒன்றும் இல்லை. ஒரு ஸ்டன் கலைஞராக லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணி ஸ்டன் மாஸ்டராக இன்னைக்கு நிறைய படங்களில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படி நீங்கள் ஒரு ஸ்டன் மாஸ்டராக முதல் தடவை உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தது யார் சார்? விஜய் சார் தான். ஓகே, ஆமாம், விஜய் சார் அப்பா தான், சந்திரசேகர் சார் தான். நான் சுப்ராயம் மாஸ்டர்கிட்ட வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஒர்க் பண்ணிட்டு என்னை ஒரு நாள் கூப்பிட்டாரு, டேய் எத்தனை நாள் தான் நீங்கள் இப்படி விழுந்து விழுந்து கஷ்டப்படுவேன், என்ன எஸ்ஏ சந்திரசேகர் சார், நான் உனக்கு வாய்ப்பு தரேன் அப்படின்னு. என்ன, நாளைக்கு நீ ஆஃபீஸ்க்கு வா அப்படின்னு சொன்னார். காலையில் 10 மணிக்கு போகிறேன். போய் அங்கே உட்காந்தா, என்ன பண்ணலான்னு இருக்க அப்படின்னு கேட்டார். என்ன சார் பண்ணுறது, ஃபைட்டு அங்கே போவேன் இங்கே போவேன், ஏன் உனக்கு ஒரு முன்னேறணும்னு சொல்லிட்டு ஒரு இதுவே இல்லையா அப்படின்னு கேட்டார். இது அந்த வாய்ப்பெல்லாம் நம்மளுக்கு என்னன்னு தெரியாது, இந்த ஸ்டண்ட்லேயே கழிஞ்சு ஏதாவது போயிட்டேன். சரி ஓகே, நான் உனக்கு ஒரு வாய்ப்பு தரட்டுமா அப்படின்னு கேட்டார். நாளைக்கு வந்து சொல்லட்டுமான்னு சொன்னேன். ஏன் தயங்குற அப்படின்னாரு. இல்லை சார், திடீர்னு வாய்ப்பு கொடுக்குறீங்க, அது எப்படி வரும்னு சொல்ல முடியாது, ஏன்னா பிஸியாக இருக்கும், வேலை இருக்காது. ஃபைட் மாஸ்டர்னா ஒரு படம் வரும், 2 படம் வரும், இது மாதிரிலாம் இருக்கும்னாக்கா சரி நாளைக்கே வந்து சொல்லு அப்படின்ட்டார். வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டுக்கு போயிட்டு யோசித்தேன் என்ன பண்ணலாம். எல்லாமே தான், எல்லா ஸ்டண்ட்டு மாஸ்டர் அவரவங்க வந்துட்டு இந்த யோசிக்காமல் இருக்க மாட்டாங்க, யோசிச்சு தான் அவங்க. ஸோ யோசித்து சரி ஓகே ட்ரை பண்ணுவோம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில் போனேன். சரி சார், நான் உனக்கு யார் கொடுக்க போகிறேன்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு சொன்னார். யார் சார் கொடுக்க போகிறேன்? என் பையன் விஜய். ஆஹா, இது மாதிரி இது கிடைக்காத சொல்லிட்டு அவருடைய படம் தான் என்னுடைய ஃபஸ்ட்டு படம். அந்த நாளைய தீர்ப்பில் அவர் எடுத்தோம் அந்த இது. அப்புறம் வந்துட்டு அவர் வெளிப்படம் பண்ணுறார், அதுக்கும் வந்துட்டு என்னை கூப்பிட்டு கொடுத்தாரு. அப்புறம் வந்துட்டு அவருடைய தொடர்ச்சியாக பண்ணேன். கோயம்புத்தூர் மாப்பிள்ளை பண்ணேன், மாண்புமிகு மாணவன், ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் ஃபிலிம். அது வந்து ஒரு ஸ்டண்ட் மாஸ்டருக்கு ஒரு லைஃபான படம். ஏன்னா குறைஞ்சது ஒரு 10-12 ஆக்ஷன் இருக்கும், பாக்ஸிங், ஃபைட்டு, சேசிங்கு, அது இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன். ஸோ அது கொடுத்தாரு. அதுலேருந்து ஓகே, என்ன ஒரு ஃபைட் மாஸ்டர் வந்துட்டு ஒரு மாஸ்டர்கிட்ட அவர் என்ன கற்றுக்கணும் வருவார்னா, இது எப்படி எடுக்கணும், இது எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு கற்றுக்கிடுவார். ஆனால் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த குரு சூப்பர் சுப்ரமணியன் மாஸ்டர் என்ன சொன்னார்னா, டேய் நீ லொக்கேஷனுக்கு போ, அங்கே லொக்கேஷனில் என்ன இருக்குன்னு பாரு, அதுக்கேற்ற மாதிரி ஃபைட் பண்ணிட்டு வா, என்ன நீ போயிட்டு அது இதுன்னு கேட்காது என்ன. ஏன்னா அந்த சீக்வன்ஸ்க்கு என்னன்னு சொல்லிட்டு, இப்போ நம்ம சோஃபா இங்கே உட்காந்துருக்கோம், சோஃபாவில் என்ன பண்ண முடியும், சார் எனக்கு ஒரு 4 கண்ணாடி வைங்க, 10 பேர் இதில் உடச்சிட்டு ஒன்று சார். மாஸ்டர் சோஃபா கொடுத்துருக்கேன், இதுதான் என்னுடைய சீக்வன்ஸு, இதில் என்ன பண்ணணும் அதானே பண்ணோம். நீங்கள் திடீர்னு 10 கண்ணாடி கேட்பீங்க, அதில் ஒரு கண்ணாடி கேட்பீங்க, இது கேட்பீங்க, இதெல்லாம் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லுவாங்களே. ஸோ அதுக்கு தான் வந்து அவர் சொல்லி அனுப்பார். அதே மாதிரி வந்து இன்னி வரைக்கும் அதை நான் ஃபாலோ பண்ணுறேன். சினிமாவில் வந்து நேரம், அந்த நேரம் இருக்கிற வரைக்கும் அவர் காப்பாற்றிக்கணும். நேரம் போயிடுச்சாருன்னு வச்சுங்களேன், அவ்வளோதான். நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, நான் இது பழசாக இருக்குது புதுசாக பண்ணுங்க மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைனா வந்துட்டு ஜூடோ மாஸ்டர், சுப்ரமணிய மாஸ்டர்லாம் தே வில் பி ஸ்டில் அலைவ் இல்லை. ஸோ அந்தந்த பீரியடு புதுசாக வந்துட்டே இருப்பாங்க. கலை வந்து கரை கிடையாது கலைக்கு, அதே மாதிரி அலைக்கு ஓய்வு இல்லை. ஸோ அலை வந்துட்டே இருக்கும். நம்மளாம் வந்து அலை மாதிரி தான், பெரிய அலை வரும், சின்னதாகும், கடைசியில் அந்த அலை வந்து தண்ணியில் போச்சு. ஆனால் தண்ணியில் வெளியில் போகாது, திருப்பி அந்த தண்ணியிலே போய் சேரும். இப்போ நீங்க இருந்த காலகட்டங்கள், அதாவது 80s 90ஸ்ல வந்து ஒரு ஸ்டண்ட் காட்சியை வந்து எடுக்கணும் அப்படின்னா ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கட்டும், இல்லை சாதாரணமா எடுக்கணும்னாலும்
நிறைய மெனக்கட வேண்டியிருக்கும். ஆனா இன்னைக்கு அப்படி இல்ல. எல்லாமே டெக்னாலஜி வைஸ் வந்து நிறைய. ஸோ அப்போ உள்ளதுக்கு இப்போ உள்ளதுக்குமான டிஃபரன்ஸ் நீங்க எப்படி பார்க்குறீங்க? அப்போ உள்ளதுக்கு நாங்கெல்லாம் ஒரிஜினலாக கீழே விழுந்தோம். ஓகே. இப்போ வந்து ஓகே. ரோப் வந்து கீழே விழும்போது இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா கீழே விழுறாங்க. ஆனால் உடச்சிட்டு போய் இந்த ப்ராப்பர்ட்டிஸில் உடச்சிட்டு போய் விழுது, காரில் போய் இடிச்சு விட்டு விழுது, கண்ணாடியில் போய் உடச்சிட்டு விழுது, டேபிள் வச்சு இட்ஸ் எ ரியல். ஸோ நம்ம அப்படி இல்லை. நம்மளாம் வந்து சம்மர் ஷாட் அடிச்சு கீழே விழுந்தாதான் அவன் ஃபைட்ரு. அப்போ தான் அடுத்து ஷூட்டிங். புரியுதுங்களா? இப்போ அந்த மாதிரி ரோப்பில் இழுத்துடுறாங்க. ரோப்பில் இழுத்தா சம்மர் ஷாட் அடிச்சு இப்போ வந்துட்டு சிஜின்னு ஒன்று வந்துடுச்சு. நிறைய ஐ மீன் நிறைய இது டெக்னிக்ஸ்லாம் வந்துச்சு. அப்போல்லாம் வந்து டெக்னிக்ஸே இல்லை. இப்போ வந்துட்டு ஹார்னஸ் வந்துடுச்சு, இப்போ வந்து கிளாம்ப்ஸ் வந்துடுச்சு, இப்போ வந்துட்டு இது வந்துச்சு. என்னப்பா எங்கே சுற்றணும், இங்கே போடு கிளாம்பை, சுற்று, கிளாம்பை வந்து பிடிச்சிக்குவோம். அப்போ அந்த கிளாம்ப்லாம் கிடையாது, எல்லாம் முடிதான். அப்போது எவ்வளோ நம்பிக்கையாக அந்த பழைய ஆளுங்க அந்த என்னை முடிச்சு போட்டு காப்பாற்றிருப்பாங்க. அதுதான் நான் சொல்கிறேன். பழைய ஆளுங்க தான் இப்போ இருக்கிறாங்க, காப்பாற்றுறாங்க, இல்லைன்னு சொல்கிறேன். பட் அந்த டெக்னிக்ஸ் வந்துட்டு இப்போ இல்லை, அது மறைஞ்சு விட்டது. மறைஞ்சிச்சுன்னா இப்போ இருக்கு. ஸோ இப்போ வந்துட்டு எல்லாமே ஹூக்கு, கிளாம்ப்பு எல்லாமே ஒரு ஹீரோக்கு பயம் இல்லாமல் எல்லாமே பண்ணோம். அப்போல்லாம் வந்து கட்டி தூங்கினா ஐயோ இந்த கேபிள் வயர்லாம் நான் தாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவார் ஹீரோ. ஸோ அதனால டூப்ஸ்லாம் இப்போ வந்துட்டு ஒன்றும் இல்லை, அசாதாரணமாக இந்த டூப்ளிகேட் செஞ்சு காமிச்சாருன்னா அவரே போயிட்டு வர அளவுக்கு அந்த டெக்னிக்ஸ்லாம் வந்துச்சு. அது அந்த டெக்னிக்ஸ்லாம் இருக்குன்னு யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி நல்லாவும் இருக்குது. பட் ஃபாலிங்ஸ்ன்னு வந்தால் அது ஒரிஜினல் தான். இப்போ விஜய் சாரோட ஃபர்ஸ்ட் படத்தில் ஸ்டார்ட் பண்ணி அவரோட நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. அவரும் நிறைய டூப்லாம் போடாமல் நடிப்பார்னு நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். அதை பற்றி உங்களுடைய அதாவது வந்து டூப் இல்லாமல் நடிக்கிறாருன்னா அவர் பார்ப்பாரு, இந்த இடத்துல அவருக்கு தெரியும் இந்த இடத்துல ரிஸ்க் இருக்குது, இந்த இடத்துல ரிஸ்க் இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு ரிஸ்க்காக டூப் எப்படி அவாய்ட் பண்ணுவாங்கன்னு நான் சொல்கிறேன். டூப் அவாய்ட் பண்ண மஸ்ட் அந்த ஷார்ட்டை மட்டும் எடுத்துருங்களேன். ஏன்னா அது டூப் போட்டால் நாளைக்கு வந்து பின்னாடி தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணுவார், அந்த ஷார்ட்டை எடுத்துடுவாங்க. அதே மாதிரி வந்து கோயம்புத்தூர் மாப்பிள்ள இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா அந்த டியூப்லைட் ஃபைட் ஒன்று எடுத்திருப்போம் அவரை வச்சு. டியூப்லைட் வந்து அவர் உடம்புலேயே ஒரிஜினலாக அடிச்சிருப்போம். அப்போ வந்து யங்காக இருந்தார். ஸோ அவர் என்ன சொல்லுவார், மண்ணில் அவருக்கு காப்பாற்றினா என்ன பண்ணோம். அப்போல்லாம் அந்த டெக்னிக் தான் நம்மளுக்கு தெரியும். அட்டைப்பெட்டி இருக்குல்ல, இந்த ஹார்லிக்ஸ் பாக்ஸ் இருக்குல்ல, அதை வெட்டி, ஏன்னா குண்டாவும் காட்டக்கூடாது அவரை, அவர் உடம்பை ஒட்டி இது போட்டு கட்டிட்டோம். எங்க அந்த உடம்பை ஒட்டி அந்த கவர் பண்ணி போட்டு மேலே ஷர்ட் போட்டால் தெரியாது. அப்போ அடிச்சா என்ன ஆகும், பீஸு உள்ளே இறங்காது. ஸோ அந்த அடி மட்டும்தான் இருக்கும். ஸோ அது மாதிரி வச்சு எடுத்தோம். அவரும் வந்து நிறைய ரிஸ்க் எடுத்திருக்காரு. ஸ்டண்ட்லலாம் வந்துட்டு நானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னுக்கு வந்து பண்ணுவார். அஜித் சார் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அவர் என்ன பண்ணுவார்னா, இப்போ கூட சொல்லியிருக்காங்க ஸ்டண்ட் ஆளுங்களும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவரே வந்துட்டு அவனே என்ன மாதிரி மனுஷன் தானே, நானே அந்த ஷார்ட்டை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க. அந்த ஃப்ளைட்டில் தூங்குறது, ட்ரெயினில் வந்து கார் டு கார் ஜம்ப் பண்ணுறது. ஹேட்ஸ் அப் டு ஹிம். அவர் உண்மையிலே மனிதாபமான மனுஷனுங்க வந்துட்டு அதில் வந்து ஒரு சிறந்த மனிதர். அவருக்கு வந்து தேவையில்லாத விஷயம் நான் பண்ண வேண்டாம்னு சொல்லி, பட் அவர் என்ன நினைக்கிறார் அதை தான் நம்ம பார்க்கணும். அவனும் என்ன மாதிரி மனுஷன் தானே, நானே அந்த ஷார்ட் பண்ணிட்டு போகிறேன். அப்போ என்ன ஆகும், அந்த டூப்ளிகேட்டுக்கும் காசு போய் சேரும், அவனும் வேலை செய்வான், இவரும் வேலை செய்வார், இவருக்கும் பேர் வரும். புரியுதுங்களா? இதுதான் இது எது எடுத்தாலே ரிஸ்க்கு தான், எது இருந்தாலும் ரிஸ்க்கு தான். அதான் முன்னாடி சொன்னல, நீங்கள் வந்து தெரியாமல் விழுங்க, நாங்கள் போய் தெரிஞ்சு விழும். உலகநாயகன் கமல்ஹாசன் சாரை பற்றி பேசுனீங்க, விஜய் சாரை பற்றி, அஜித் சாரை பற்றி, எல்லார பற்றியும் பேசுனீங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் கூட நிறைய படங்கள் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அவர் தான் நான் சொல்லிட்டேன், இஸ் அ மாஸ் மீடியா. அவரை பற்றி பேசுறதே முடியாது. அவர் பேசுறது நான் ஐம் நாட் ஃபிட். வந்தார்னா வேலை தான், டக்கு 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 டக்குன்னு போயிட்டே இருக்கும். வந்து முடிச்சோன்னு ஹாய் சொல்லிட்டு போயிட்டே இருப்பார். அவரை பற்றி பேசுறது எனக்கு ஐயோ ரொம்ப இன்வால்வ்மெண்ட். என்ன அவரு இந்த இதெல்லாம் பார்க்க மாட்டாரு, நீ என்ன கம்போஸ் பண்ணு, அவருடைய ஸ்டைலில் பண்ணிட்டு போயிடுவார். ஓகே. இப்போ அப்போ உள்ள ஹீரோக்கெல்லாம் நிறைய சிரமப்பட்டு தான் ஒவ்வொரு ஃபைட் சீன்ஸ்லையும் நடிச்சிருப்பாங்க. உங்களுடைய சப்போர்ட் இருந்தாலுமே அவங்களும் நிறைய சிரத்தை. இப்போ உள்ள ஹீரோஸ் வந்து இப்போ வரக்கூடிய யங் ஹீரோஸ் வந்து இந்த ஃபைட் சீன்ஸ்ல நடிக்கும் பொழுது அப்போ உள்ளதுக்கும் இப்போ உள்ளதுக்கான டிஃபரன்ஸ் நீங்க என்ன? அப்போ என்னன்னா கத்துக்காம வந்தாங்க, இப்போ வந்து எல்லாம் கத்துக்கிட்டு வராங்க. ஓகே.
இப்போ வந்துட்டு ஒரு கிளாஸுக்கோ ஒரு எதுக்கோ போயிட்டு ஃபைட் ஆக்ஷனை வந்து கற்றுக்கிட்டு வராங்க. அப்போ நான் போயிட்டு கமல் சார்கிட்ட நீங்கள் கற்றுக்கிட்டு நான் கேட்க முடியுமா? ரஜினி சார்கிட்ட போய் நான் கற்றுக்கிட்டு வந்து கேட்க முடியுமா? இல்லை அவங்ககிட்ட போய் கேட்க முடியுமா? அவங்க வந்துட்டு தே ஆர் born அண்ட் ஃபிட் ஃபார் தட். அவங்க வந்து கற்றுக்காம கண் பார்த்து கை செய்கிற தொழில்னு சொல்லுவாங்களே, அது அவங்களுக்கு தான் தகும். கண் பார்த்து கை டக்கு டக்கு டக்குன்னு செய்யும். இதுதான் இப்போ வந்துட்டு இப்போ வர்ற ஹீரோஸ்லாம் வந்துட்டு கற்றுக்கிட்டு வராங்க, கிளாஸஸ் போயிட்டு அட்டன் பண்ணி. ஏன்னா அவங்களுக்கு வந்து தெரியும், ஸோ நம்ம வந்துட்டு ஸ்டண்ட்டில் எதில் ஜெயிக்கலனாலும் நம்ம ஸ்டண்ட்டில் ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டண்ட்டு வந்து கற்றுக்கிட்டு வராங்க. அது உண்மையிலேயே ஒரு பெருமைப்படக்கூடிய விஷயம் அது. இப்போ வந்து அன்பறிவு மாஸ்டர்ஸ் வந்து ரொம்ப பிரபலமா இப்போ மோஸ்ட் ஆஃப் த பிரம்மாண்டமான படங்களுக்கு அவங்களுடைய ஃபைட் சீக்வன்ஸ். ஸோ அவங்களுடைய அந்த ஃபைட் சீக்வன்ஸ் பத்தி உங்களுடைய கருத்து என்ன? நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? பார்க்குறேன்னா இன்னைக்கு உடைய டெக்னிக்கை வச்சு அவங்க யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வாழ்க வளர்க நல்லா வந்தாங்க, அதுதான் என்ன. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். இவ்வளோ நேரமாக எங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து இண்டஸ்ட்ரியை பற்றி ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். வணக்கம்.